பல சினிமா பிஆர்ஓக்கள், பல சினிமா நிருபர்கள், வாடகை வாயர்கள், சினிமா ப்ராஸ்டியூஷன், இந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறான், பணம் கொடுத்தா எதை வேணால் உண்மையை பொய்யா பேசுவான், பொய்யை உண்மையாக பேசுவான். எப்படி ஒரு பில்டப்பை இந்த ஆட்கள்கிட்ட ஒரு பிஆர்ஓவை போட்டு எப்படியாவது ஆர்த்தி குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணணும். இதற்காக பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான். அப்படி ஒரு டீலிங் என்கிட்டயே வந்தது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஆர்த்தி குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும், உங்களுக்கு என்ன ரேட்டு, இப்படி என்கிட்டயே ஒரு டீலிங் வந்தது. நான் என்னப்பா மூலம் எங்கேருந்து வருது, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா இது மூலம் எங்கள் ஜெயம் ரவிட்டு தான் வருது. அப்போ நான் சொன்னேன், மனசாட்சியோடு செயல்படுங்கப்பா, பாவம் ஒரு பொண்ணு வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்குது, பசங்க இருக்காங்க, அந்த பசங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்படி பணம் கொடுத்து எதை வேண்டுமானாலும் செய்யாதீங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அதை தவிர்த்தேன்.